இல்ல ராகு செவ்வாய் புதன்ல, கேது சுக்கிரன் சூரியன்ல. இல்ல புதமேடு சுக்கிரமேடு நம்ம உட்காந்துங்க வந்து இந்த மரத்து மேடு. இல்லன்றீங்களா? ஏதாவது இருக்குதா இல்லையா? இல்ல இல்லைன்னு சொல்லல, இத பேசிட்டு இருக்கல. இந்த பேர் தனசேகர் தான். தனசேகர். எந்த வருஷம் பிறந்தல? 85. 85. 1/9 10, 10 8 18, 18 5 23, 2 3 5. 2 + 3 5. 5 5 10ல 10 கொத்த 20ல. என்ன குறுக்க பேசாதல, கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னோட லைஃப் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி கேட்டேல, வெளியே எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. நல்லா பெரிய ஆள்ல ஜோசியம் பாக்கத்துல நம்ம கிட்ட வந்து பெரிய ஆள் அம்பிட்டு போய் இங்கிட்ட வந்து மரத்து மேடம் தான் கேட்டு போயிட்டியா? இன்னைக்கு பார்த்தல லிஸ்ட் எடுத்து பாருல, என் பேரை சொல்லாத ஆளே கிடையாது. என் பேர் என்ன யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என் பேரை சொல்றதுக்கு பயப்படுவாங்களே, அப்படிப்பட்ட ஆள்ல. சரில உங்க கதைக்கு வரம்ல. இங்க பாத்தீங்கன்னால ராகு இருக்குல்ல. நீ என்ன வேலை செய்யல? நான் இரும்பு கம்பெனில. இரும்பு கம்பெனில இல்ல, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமில, இரும்பு அடிக்கிற இடத்துல எறும்புக்கு நான் வேலை. எறும்புக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வேற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வேணாம்ல, அது வேணாம். இப்ப இரும்பு கம்பெனில வேலை செய்யல. இரும்புல நீ வந்து காந்தமா இருந்தா இரும்பு இழுக்குங்க. ஆனா நீ இரும்பு இல்லல, நீ காந்தம் இல்லல, இரும்பு அங்க இருக்குல்ல. நீ எக்குல. எதுல? எக்குல. எக்குனா முட்டை இல்ல, அது ஒரு இது. அது எதுவும் ஒட்டாது. உனக்கு இரும்புக்கு செட் ஆகாது. வேற என்ன தொழில் தான் பண்ற சொல்லு சாமி. உனக்கு தொழில் பண்றது அதை விட்டுல, உன்னோட குடும்பம் என்ன ஆகுதுனால, இதுதான் உன் குடும்பம்னா டாரா கிளீர்ல. உன்னோட குடும்பம் இப்படி தெற்கு தப்பா போதுல, போகுது. இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? என்ன பரிகாரம்? பயமா இருக்கு, சொல்லுங்க. இல்ல இது நீ என்ன பண்றல, அங்க டஸ்ட்பின் இருக்குல்ல, அங்க போய் போட்டு போல சொல்றேன் போல. இதான பச்சு பரிகாரம். போட பால உட்கார்ல, தலையை சுத்துறது இதை சுத்துறது எல்லாம் தெரியும்ல. பரிகாரம்னு சொன்னா நான் டஸ்ட்பின்ல போட்டியா? நீ நான் போட்டப்போ ஏதாவது பண்ணி போட்டியா? தலையை சுத்தி போட்டியா? போ எடுத்து தலையை சுத்த ரிட்டன் சுத்திட்டு நார்மலா போட்டோம் போல. ஏல நான் சொல்லாதான் ஏல செய்யற, அறிவு கட்டணமா செய்யாதுல. ஒரு பரிகாரம் நான் ஏதாவது சொன்னேன், இதை எடுத்து போய் போடுனா சுத்தி போட்டு வந்தா அது நம்ம பேச்சு கேட்கலாம். அப்புறம் எப்படி உருப்படுவான்? வச்சு பாருங்க. உட்கார்ல. சுத்தி போட்டியா? உட்கார்ல. இல்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டத்தை வரணும்ல, 9 கட்டம்ல. இதுல இப்ப நீ பாருல, உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். நீ இந்த கம்பெனில வேலை செய்யற ரைட்டு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீ வந்து என்ன பண்ற, கல்யாணம் ஆயிட்டு குடும்பம் நடத்துற. ஆனா என்ன பண்ற, மத்தவங்கள பாத்துங்கிற. கம்பெனில வேலை செய்யற ஆள்லாம் நீ சைட் அடிக்கிற. கரெக்டா? அப்படியே சொல்றீங்களா? சைட் அடிக்கிற. உன் முகர கட்டிக்கு ஒரு டைம் கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம்ல. ஆனா வந்து நீ வேற ஆள சைட் அடிக்க. சரி சைட் அடிக்க போய்த்தல. ஆனா உன் குடும்பத்துல பல பிரச்சனை இருக்குல்ல. நீ எவ்வளவுதான் சம்பாரிச்சு போய் கொடுத்தாலும் உன் ஒய்ஃபு என்ன இவ்வளவு கம்மியா கொண்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களே. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மாசம் நீ வந்து 25,000 சம்பளம் வாங்குற வச்சுக்க ஒரு பேச்சுக்கு. அடுத்த மாசம் 10,000 இன்கிரிமெண்ட் 35,000 கொடுத்தாலும் உன் ஒய்ஃபு என்ன இவ்வளவு கம்மியா வாங்கிருந்தான் கேட்பான். அப்படியே சொல்லுங்க சாமி, மனசுல நினைச்சது அப்படியே சொல்லுங்க. உன் பசங்க எல்லாம் இந்த ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருப்ப, பெரிய ஸ்கூல்ல தான் சேர்த்திருப்பேன். இருந்தாலும் அதை விட பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாமே உன்னை ஒய்ஃபு திட்டும். நீ எதை செஞ்சாலும் வையும். அதே போல நீ வேலை செய்யற இடத்துல நீ எவ்வளவு நல்லா வேலை செஞ்சாலும் உன்னை ஓனர் பாராட்ட மாட்டாரு. உன் கூட இருக்கனே உன்னை போட்டு கொடுத்துட்டு இருப்பேன். இப்படி எல்லாம் தான் உன் வாழ்க்கையில சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்கல. இதுக்கு நீ என்ன பண்ணல, இப்ப வெளியே எனக்காக பீஸ கட்டு வந்தேல, அதே போல 10 டைம் என்கிட்ட கட்டி இந்த மரத்து மாட்டுக்கு வரணும்ல. அப்பதான் சரியாகும். ஒரு 10 சிட்டி உட்காரணும்ல டாக்டர் மாதிரி. ஆமால, நீ டாக்டர் மாதிரி உட்கார கூடாதுல. நான் பாத்துக்கிறேன் உன் பிரச்சனை பாரு. ஆனா ஒண்ணு இல்ல, இது மாதிரி ஜோசியர்கிட்ட வரும்போது நீ என்ன பண்றல, இந்த கண்ணாடி மட்டும் போடாதல.
கருப்பு கண்ணாடி எனக்கு ஆகாது பாத்தீங்களா? கருப்பு என்ன ஆகுது, உனக்கு ஆப்போசிட்டா எனர்ஜி கொடுத்துருது. அப்ப நான் வந்து நெகட்டிவா உனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். உண்மை உங்களை இருக்கு, ஜாதகத்துல இருக்கு. கண்ணாடி போட்டுறேன். அதான் கரெக்ட். அது கரெக்டா செய்துல. அதுக்கப்புறம் பாருல, இல்ல நீ வேற வேலைக்கு போறதாலும் கரெக்ட். இந்த இரும்பு சம்பந்தம் வேலை செய்யறதால என் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது வேலை சொல்லுங்க. சொல்லிடுல. தனசேகரன் என்ன டேட்டு? 2/5. என்ன டே கூட்டுத்தொகை வந்தது? 11/8/1985. 85. ஓகே ரைட்டு, விடல. ரைட்டு. தனசேகர படிப்புக்கு ஏற்ற படிப்பு. என்ன படிப்புல படிச்சிருக்க? 6வது வரைக்கும் படிச்சிருக்கேன். இல்லே 6வது படிச்சுட்டு படிப்புக்கு ஏற்ற வேலைனா எந்த வேலை கிடைச்சாலும் செய்து தான் தொலைக்கணும். நீ வேற ஒண்ணு. சரி பரவாயில்ல, விடல. நீ இப்ப ஏற்கனவே என்ன வேலை செய்துட்டு இருக்கல? அது இரும்பு கம்பெனில வேலை. இரும்பு கம்பெனி தானே சொல்லல? ஆமால. நீ இப்ப இரும்புக்கு போகாதல, கரும்புக்கு போல. ஏன் திடீர்னு அப்படி சொல்லிட்டீங்க? என்ன சொல்றதுக்கு ஈஸியா இருந்தது சொன்னேன். அப்படி இல்லல, இரும்பு கரும்புலாம் சொல்லல. நீ இரும்பு கம்பெனில வேலை செய்யறவன் காந்தமா இருந்தா இரும்பு இழுக்கும். உனக்கு சுகர் இருக்கு. நீ கரும்பு கம்பெனில பண்ணா அங்க நல்லா இழுக்கும். உனக்கு சம்பளம் நிறைய கொட்டும்ல. உன் கட்டம் சொல்லுதுல. ஓ அப்படி சொல்றீங்களா? இதெல்லாம் சொல்லுதுல. நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கல. பெரிய விஷயம்ல. வேற ஏதாவது நீ கேட்க வேண்டியிருக்கல? ஒண்ணும் இல்ல. மச்சின்ச்சியா? அதான் மச்சின்ச்சு பின்னாலே நீ ஃபுல்லா சுத்திட்டு இருக்கல. தெரியுது. இதுலயும் தெரியுது, என் ஒய்ஃபுக்கும் தெரியுதா? உன் ஒய்ஃபுக்கு தெரியுது. உன்னை எப்படியோ வீட்டுல வந்து அடிச்சு துரத்தணும்ல. மச்சின்ச்சு பின்னாடி சொன்னா எந்த ஒய்ஃப்ல சும்மா இருப்பா? சரி இப்ப மச்சின்ச்சுக்கு என்ன கல்யாணம் ஆகுமான்னு கேக்குறியா? இல்ல கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. யார் கூட ஆயிடுச்சு? வேற ஒரு நல்ல மனுஷர் கூட ஆகுது. அதானே உங்க கூட எங்க நல்ல மனுஷன் கூட நடக்குது. சரி இப்ப என்னையா கேட்கணும் மச்சின்ச்சுக்கு? அவங்க கன்சீவா இருக்காங்க. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்ல நீ சொல்றதுல ரொம்ப டவுட்டா இருக்குல்ல. மச்சின்ச்சி ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்ற. இப்ப கன்சீவா இருக்காங்க சொல்ற. எல்லாத்தையும் இப்படி கோத்து சொல்லாதல. இப்போ மச்சின்ச்சி கன்சீவா இருக்கா, ஃபர்ஸ்ட் என்ன போடுக்கணும்னு கேட்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிள்ளையாது, தலைச்சம் பிள்ளையா? சொல்றேன் விடு. இப்ப உன்னோட லைஃப் பாத்துட்டேன். அது ஒண்ணும் பெருசா இல்ல. அது டாரா கிழியுது. எப்படி கிழியுது? உன்னோட லைஃப் டாரா கிழியுது. இத வச்சுக்க. இப்ப மச்சின்ச்சி கணக்கு போட்டு சொல்றேன். இப்போ மச்சின்ச்சி ஃபர்ஸ்ட் குழந்தை தான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம். 4 வருஷம் இப்பதான் ஃபர்ஸ்ட் குழந்தை. அப்போ ஓகே. தலைச்சம்புள்ள ஆம்பளை பையன் தான். கவலைப்படாத. தலைச்சம்புள்ள ஆம்பளை புள்ளதான். ஒருவேளை தப்புனா பொம்பளை புள்ள. தலைச்சம்புள்ள ஆம்பளை புள்ள. ஆமல தப்புனா பொம்பளை புள்ள. அதான் சொன்னேன். கட்டம் சொல்லுதுல, நான் சொல்லல. கட்டம் சொல்லுது. ஒரு நிமிஷம் போன் வர மாதிரி இருக்கு. எடுத்து தலையில. அதுல ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட்டு. ஹலோ. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உடனே நான் வரேன். உடனே ஜாக்கிரதையா பாத்துங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி பொம்பளை புள்ள பிறந்திருக்கான். அதான் கரெக்ட். நான் தான் சொன்னல, பிறந்தா தலைச்சம்புள்ள ஆம்பளை புள்ள, தப்புனா பொம்பளை புள்ள சொல்லிச்சு. நான் சொல்லல, கட்டம் சொல்லுதுல. சாமி நீங்க ரொம்ப முக்கியமான கருத்தெல்லாம் சொல்றீங்க. ரைட்ல இந்த மாதிரி வந்து நீங்க ஜோசியம் சொல்லி என் வாழ்க்கைய மட்டும் இல்ல எல்லார் வாழ்க்கையும் நீங்க காப்பாத்தணும். சரி சாமியோ. இது என்ன சபரிமலை சாமியாவது? சரி கிளம்புல. பைசா எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பு. வெளியே இருப்பான் பாரு. கிளம்புல. முதல்ல சாமின்னு கூப்பிடுறத விடுங்க. ஐயானா சொல்லிங்க. போங்க. போல ஏங்க, நானே ஜீன்ஸ் பேண்ட் அழுக்காக கூடாதுன்னு வெள்ளை வேட்டியை கட்டிட்டு உட்காரேன். வெள்ளை வேட்டி எந்த இல்லை, வேற ஒருத்தந்து. எனக்கு அழுக்கானா கூட பிரச்சனை இல்லை. என்னையும் ஒருத்தன் ஜோசின்னு நினச்சிக்கின்னு மரத்தடியில் உட்காந்து ஒரு பேப்பர் பேனா வச்சுன்னு உட்காரக்கூடாதாடா நோட்டு. ஏண்டாடி ஏதாவது வந்து கேட்டுட்டு இதில் வேற சாமின்னு சொல்லிட்டு நான் விபூதி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். விபூதியை போட்டு வச்சுட்டு ஐயோ எங்கேருந்து பார்த்து இருந்த போகிறீங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஏமாறுற ஆளுங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு தான் நான் ஒருத்தன் என் அசிஸ்டண்ட் வெளியே உட்கார வச்சுக்கிறேன். எவ்வளோ கொடுக்குறேன்னா குத்து வாங்கி வச்சுக்கோ. மதியம் சாப்பாட்டுக்காக ஆகட்டுமே. என்ன சார் சொல்கிறது?